ஹாய் நண்பா, அனைவருக்குமே வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேலம் வந்து கிளம்பிட்டோம் நண்பா. சேலமில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான வேலை இருக்குது நண்பா. ரொம்ப மாதம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் சேலம் போகணும்னு சொல்லிவிட்டு. இன்றைக்கி தான் வந்து நடந்துருக்கு நண்பா. நடக்க போகுது. பட் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 9 o'clock வந்து ஆக போகுது. இந்த ரைடு பார்த்திங்கன்னா குரூப் ரைடு தான். ஃப்ரெண்ட்ஸோட தான் சேர்ந்து வந்து போக போகிறேன். ஒருத்தன் பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து சேலம் வந்து வரான். நானும் இன்னொருத்தனும் பார்த்திங்கன்னா இங்கேருந்து வந்து போக போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு. கொரோனாவுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குரூப் ரைடெலாம் வந்து போனது. அதுக்கப்புறம் வந்து போகவே இல்லை. இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு வந்து போகிறோம். இந்த கேமரா ஆங்கிள் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல நண்பா. எனக்கு மைக்கை வந்து வேறு மாதிரி இருந்து செட் பண்ணியிருக்கிறேன். போன அந்த குற்றாலம் பிளாக்கில் பார்த்திங்கன்னா கடைசி திருமலை போனோம் இல்லையா, அங்கே போகும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து விண்டு நாய்ஸ் வந்து கேட்டே வந்து இருந்துச்சு. என்னென்ன காரணமே தெரில. ஸோ அதான் மைக்கை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். இன்னும் நடு ரோட்டில் குளம் மாதிரி கிடக்குது. காலையில் சாப்பிடவே இல்லை நண்பா, மறந்தே போயிட்டேன். பார்த்திங்களா, நானே சாப்பிடணும் அப்படிங்கிறது எண்ணமே இல்லை, சுத்தமாக மறந்துட்டேன். காலையில் எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா ஒரு காஃபி மட்டும் குடித்தேன் நண்பா. நீங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா போய் சாப்பிட்டுக்கலாம் எங்கேயாச்சும். காலையில் மதிய சாப்பாடு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்டுக்கலாம் சேலமில். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டு வந்து போனோம். ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறான். எதுக்கு 2 பைக்கில் போய்கிட்டு ஒரு பைக்கில் போயிடலாம் சொல்லிவிட்டு அவன் பைக்கை வந்து ஸ்டாண்டில் போட்டு என் பைக்கில் வந்து போக போகிறான் நண்பா. பைக்கை பார்த்திங்கன்னா 2-3 நாளாக வந்து எடுக்கவே இல்லை. கோயம்புத்தூர் வந்து எப்போ வந்தேன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒரு 4-5 நாள் ஆச்சு நண்பா. கோயம்புத்தூர் வந்து 4-5 நாள் ஆச்சு. வரும்போது பார்த்திங்கன்னா எந்த லாக்குமே வந்து பண்ணலை. எதுக்கு நம்ம வந்து கோயம்புத்தூர் டு நெல்லை டு கோயம்புத்தூர் அதிகம் வந்து போட்டாச்சு. 2-3 வீடியோ வந்து போட்டேன். ஸோ அதனால் வந்து வீடியோலாம் வந்து போட வேண்டாம் அப்படி சொல்லி முடிவு பண்ணிவிட்டு பிடிச்சி வந்துட்டேன் நண்பா. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 120, 110 வந்தேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா 5 hours வந்து இங்கே வந்து சேர்ந்துட்டேன். 5 hours இவ்வளோ வந்து சேர்ந்தேன். அது ரொம்பவே கம்மி தான். செம்ம ஸ்பீடு, எங்கேயுமே வந்து நிற்கலை, சீக்கிரமாக வந்துட்டேன். நம்ம வந்து வீடியோ பிடிச்சே வந்தால் தான் லேட் ஆகுது நண்பா. மற்றபடி பார்த்திங்கன்னா 5 hours தான். ஒரு 350 கிலோமீட்டர் அப்படின்னா 5 hours தான். ஸோ ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அந்த நின்றுட்டு இருக்கிறான். ஸோ அவனை கூப்பிட்டு அப்படியே வந்து கிளம்பிடலாம். போகலாமா? நல்லா இருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா சாப்பிட்டு வந்து முடிச்சாச்சு. காலைல சீக்கிரமாக வந்து சாப்பிட்டாச்சு. ஏன்னா வயிறு வர பசிச்சா ரைடு கிளம்புன உடனே வந்து சாப்பிட்டாச்சு. பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கோயம்புத்தூர் கொஞ்சம் அவுட்ரு வந்தாச்சு. ஹைவே வந்து ஏறியாச்சு. ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா இன்னும் 2 மணி நேரம் அப்படியே வந்து போய்கிட்டே இருக்க வேண்டியதான் நண்பா. என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு சாப்பாடு. ஒரு பொங்கல், 2 பூரி, ஒரு வடை, ஒரு ஆம்லேட்டு. என்னடா வரத்துக்கு சொல்லிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. நல்லா சாப்பிடணும் இல்லையா, சாப்பிட்டாச்சு. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு கேட்குது நண்பா. உங்களுக்கு நல்லா தெரியுதான்னு தெரில, பாருங்களேன். முன்னாடி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி பிரச்சனை பார்த்திங்கன்னா ரைடு போனால் மட்டும் வருது நண்பா. நம்ம லாங் ரைடு எங்கேயாச்சும் போகிறோம் அப்படின்னா டக்குன்னு வந்து இந்த பிரச்சனையும் கூட வந்துடுது. ஃபஸ்ட்டு டோல்கேட் கோயம்புத்தூர்லேருந்து வந்தோன்னா இதுதான் ஃபஸ்ட்டு டோல்கேட் நண்பா. ஸோ நான் சேலம் வந்து ஏன் வந்து போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய சர்டிஃபிகேட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்டை வந்துருக்கு. மார்க் ஷீட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்டை வந்துருக்கு. அந்த மார்க் ஷீட்டை வந்து வாங்குறதுக்கு நானும் ஒரு 8-7 மாதமாக வந்து போராடிட்டு இருக்கேன். வாங்கவே முடியல நண்பா. காலேஜ் முடித்தே ஒரு 7 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே அவன்ட்டு கொடுத்தேன். ஒரு செமஸ்டரில் வந்து கொடுத்தேன். செகண்ட் இயர் என்னமோ படிக்கும்போது கொடுத்துட்டேன். அப்போ கொடுத்தது இன்ன வரைக்கும் வாங்கலை. என் கூடயே தான் இருந்தால் 2 வருஷமாக வாங்கவே இல்லை. நானும் அப்படியே வந்து விட்டுட்டேன். இப்போ தேவைப்படுது இல்லையா, ஸோ அதான் வந்து வாங்கிடலாம் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கேன். இந்த கொரோனா டைம்னால வந்து எங்கேயுமே வந்து போக முடியல அவ்வளோக்கா. அவனும் பார்த்திங்கன்னா பெங்களூர் வந்து போயிட்டான். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஊருக்கு வந்து வந்திருக்கிறான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்து போகிறோம். அப்படியே பார்த்துட்டு அப்படியே வாங்கிட்டு வந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு கேமிங் சேனலை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம்பா. இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணேன். அதில்
ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். யாரும் பண்ணாத மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. நம்ம கேமிங் தான் பண்ணுறோம், இருந்தாலும் எல்லோரும் பண்ணுறாங்க. நிறைய பேர் லட்சக்கணக்கான பேர் கேமிங் சேனல் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க பண்ணாத நம்ம ஒன்று பண்ணணுமே அப்படின்னு தான் நான் ஒரு புதுசாக ஒரு முயற்சி பண்ணேன். மிமிக்ரிலாம் சேர்த்து ஒரு ஃபன்னாக வந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முயற்சி பண்ணேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிங்க, ரொம்ப தேங்க்ஸ் நண்பா. ஸோ அப்படியே புதுசாக வச்சு பண்ணலாம் அந்த சேனலில். கேமிங் பிளாக் மாதிரி ஒன்று பண்ணலான்னு நினச்சிருக்கேன். அது வந்து யாருமே பண்ணது கிடையாது. அது வந்து அந்த கேமிங் சேனலில் பாருங்கள், நான் சொல்கிறேன். அதில் இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய பொருளை வந்து அன்பாக்சிங் பண்ணி ரிவ்யூ பண்ணுவோம். ஏன்னா நிறையா பொருள் பார்த்திங்கன்னா வாங்க வேண்டியிருக்கு நண்பா. எனக்கு இந்த மொபைல் ஹோல்ட்ரு, ரைடிங் பேக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொன்றா வந்து வாங்க போகிறேன். ஸோ அதெல்லாம் வாங்கி ரிவ்யூ பண்ணுறேன். உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் கண்டிப்பாக. அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா அதிக டைம் வந்துருக்கேன் நண்பா. எனக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அசால்ட்டாக பைக் எடுத்துகிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்துடுவேன். அப்போ தான் கொஞ்சம் வந்து மனசுக்கு நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு ரைடு தனியாக வந்து வருவேன் நண்பா. அப்படியே முன்னாடிலாம் வீடியோலாம் பிடிக்க மாட்டேன், தனியாக வந்து பைக் எடுத்து அப்படியே ரொம்ப தூரம் வந்து வருவேன். வந்து அப்படி ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப பார்த்திங்கன்னா அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருப்பேன். அதே ரோட்டில் வந்து வரும்போது அப்படியே ஞாபகம் வருது அதெல்லாம். இது என்ன ஊர் அப்படின்னு கரெக்டாக எனக்கு தெரியல நண்பா. ஏன்னா நம்ம வந்து மேப் எதுவுமே வந்து போடலை. சேலம் தானே, ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடு தான், அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். ஈரோடு அப்புறம் சேலம். ஈரோடு போய் போகண்டான்னு நினைக்கிறேன், வேறு ரோட்டில் வந்து போயிடலாம் சேலமுக்கு. ஸோ அது வந்து பார்த்துக்கலாம். அங்கே போயிட்டு ஃபுல்லாக வந்து கிரிக்கெட் விளாட்றாங்க. சண்டே ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கிரிக்கெட் விளாண்டுருப்பாங்க. நானும் பார்த்திங்கன்னா கிரிக்கெட் பிளேயராக இருந்தேன். அதாவது பெரிய பிளேயர்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளப்பில் சேர்ந்து செம்ம ஜாலியாக இருக்கும். காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா நான் தான் ஃபஸ்ட்டு ஆளாக போய் கிரவுண்டுக்கு வந்து போவேன். போயிட்டு எல்லா இதையும் எடுத்து வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இருப்பேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா அடுத்த வந்து விளாண்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கொஞ்ச நாள் இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதை வந்து பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக விளாட கற்றுக்கிட்டு நல்லா விளாட ஆரம்பித்தேன். சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா கிரிக்கெட் மேலே வந்து ஒரு ஆர்வம். நானும் இன்னொரு பையனை மட்டும் சேர்ந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் சேர்ந்து தனியாக விளாண்டுட்டு இருப்போம். அந்தளவுக்கு வந்து கிரிக்கெட் மேலே வந்து ஒரு ஆர்வமாக இருப்போம். இப்போலாம் கிரிக்கெட் விளாடவே இல்லை நண்பா. கிரிக்கெட் விளாண்டே ஒரு 3 வருஷம் இருக்கும். கரெக்டாக வந்து திருப்பூர் மாவட்டத்துக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இன்னும் இங்கேருந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 120 கிலோமீட்டர் வரும் சேலம் போகிறதுக்கு. சேலம் கரெக்டாக கீழே போட்டிருக்குது 128 நண்பா. 128 கிலோமீட்டர் அப்படின்னா எவ்வளோ நேரம் வரும்? ஒரு 2.15 ஹவர்ஸ், 2.25 மணி நேரம் ஆகும் நண்பா. நல்லா பனியாக இருக்குது நண்பா. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தூரமாக பார்த்திங்கன்னா ஒன்றுமே தெரில, வெள்ளையாக தெரியுது. பனிக்காலம் ஆரம்பித்து விட்டது. அப்பப்போ மழையும் வந்து பெய்யுது நண்பா. அந்த பக்கம் திடீர்னு வந்து மழை பெய்யுது. அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா நான் கழுகுமலையிலேருந்து கோயம்புத்தூர் வர வழியில் பார்த்திங்கன்னா வெயில் சுத்தமாக அடிக்கலை, இருட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பகல் தான் வந்துட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பனி நண்பா. அப்படியே நைட் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ பனியில் நடுங்கிக்கிட்டே வந்துட்டு இருந்தேன் நண்பா. எனக்கு ஏன்டா வீடியோ ஷூட் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பனி நண்பா. புகையாக வருது. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஈரோடுக்கு 63 கிலோமீட்டர். ஒரு வாட்டி ஈரோடுக்கு போனேன் நண்பா. இங்கேருந்து ஈரோடு போய் பார்த்திங்கன்னா ஒரு ரூம் பிடிச்சி தங்கிட்டு மறுநாள் காலையில் செம்மையான ஒரு மாரத்தான், ஈரோடு மாரத்தான் வச்சாங்க. நான் அங்கே புக் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டி போனேன், மாரத்தான் ஓடுறதுக்கு ஒரு வாட்டி போனேன். என் கூட வந்து என் ஃப்ரெண்டு வந்து வந்தான். எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து வந்துடுவான். பேர் பார்த்திங்கன்னா சொர்ண விக்னேஷ். ஸோ ஈரோடு மாரத்தான் வந்து போன நண்பா, செம்மையாக வந்துருந்துச்சு. நைட்டு போனோன்னு பார்த்திங்கன்னா புது பிளேஸ் இல்லையா, எங்களால் தூங்க முடியல. எனக்கு தூக்கமே வந்து வரல. காலைல 4 மணிக்கு சீக்கிரமாக எழுந்திரிச்சு 5 மணிக்கு வந்து மாரத்தானு 3 மணிக்கு என்ன எழுந்திரிச்சு நினைக்கிறேன். வேகமாக போயிட்டு மாரத்தான் வந்து ஓட போகிறேன். ஓடி முடிக்கிறேன் நண்பா. 10 கிலோமீட்டர் ஓடுறதுக்கு 1 ஹவர் ஆயிடுச்சு. ரொம்ப கேவலமாக தரமட்டமாக ஓடினேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் வின் பண்ணவே இல்லை. ரொம்ப கடைசியாக வந்து வந்தேன். அந்த மாரத்தான் ஈரோடில் வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைந்த ஒரு மாரத்தான். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேலம் போகிறதுக்கு இன்னொரு 60 கிலோமீட்டர் இருக்கு நண்பா. கொஞ்சம் வந்து பக்கத்தில் வந்து வந்துட்டோம். இன்னொரு 1 ஹவரில் வந்து கண்டிப்பாக வந்து போயிடலாம். வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு நண்பா. ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பிச்சிட்டோம். அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து சைடில் வந்து கிராஸ் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு சைடில் என்னது அது
இதே விழுந்துச்சுல்ல. வேண்டது விழுந்துச்சா? ஏன்ட்டு எல்லாமே இருக்குது. நமக்கு முன்னாடி போகிறவனும் கீழே பார்த்துட்டு தான் போனான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அது விழுந்த மாதிரி இருந்துச்சு. எது மேலேயே ஏற்றின மாதிரி இருந்துச்சா. ஸோ அதான் வந்து பார்த்தோம். அன்றைக்கு மாதிரி மொபைல் கீழே வந்துருச்சுன்னா போச்சா. அதான். ஸோ அது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து போயிடலாம் சொல்லிவிட்டு சைடு கட்டடிக்க போகிறேன். மெதுவாக தான் போயிட்டுருந்தான். திடீர்னு என்ன நினச்சான்னு தெரில. நான் சைடு கட்டடிக்கிறத பார்த்துட்டு லெஃப்ட்டு திருப்பிட்டான். போய் செத்தண்டா சாமி சொல்லிட்டு உள்ளே இறக்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ரைட் எடுத்துட்டான். எதுக்குன்னே தெரில நண்பா. அவன் நிற்கவும் இல்லை. திரும்ப பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துகிட்டே இருக்கிறான். என்னன்னே தெரில. ஏன் தான் இண்டிகேட்டர்லாம் போடாமல் வண்டி ஓடுறானே தெரில. அட பைத்தியக்காரா. பார்த்தீங்களா நண்பா எப்படி அடித்தான்னு கட்டு. வேறு லெவலாக கட் அடிச்சு போகிறாப்புல. வேனு மெதுவாக முன்னாடி போயிட்டுருக்குது ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கு. நம்மளும் ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கு போயிட்டுருக்கோம். அவன் டக்குன்னு லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு டக்குனா வந்து லெஃப்ட்டில் திருப்புறான். நம்ம நினப்போம் ஹைவேல தான் வந்து பிரச்சனையே வந்து இல்லை, ஈஸியாக வந்து ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லி. பட் ஹைவேல தான் நம்ம ரொம்பவே பார்த்து ஓட்டணும். ஏன்னா எல்லா வண்டியும் பார்த்திங்கன்னா 100, 150 அந்த மாதிரி போயிட்டுருப்பாங்க. அவங்களும் அதே நினப்பில் தான் ஓட்டுவாங்க. ஜாலியாக ஈஸியாக வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்பவே கவனமாக வந்து ஓட்டிங்க நண்பா. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சேலம் வந்து வந்தாச்சு நண்பா. சேலம் உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு வீடை தேடி மேப் போட்டு போயிட்டுருக்குறோம். கொஞ்சம் டைம் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே வந்து ஆயிடுச்சு. ஏன்டா ஸோ கைஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன விளாக் வரும் அப்படின்னு எனக்கே தெரியல. ஓகேங்களா. ஸோ போயிட்டு முடிவு பண்ணலாம். ஸோ வீடியோ தனியாக நன்றி நண்பா. தொடர்ந்து நம்ம வீடியோ கூட அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ தேங்க்ஸ். வணக்கம். ஜெய்ஹிந்த்.